ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஸ்வீட்டி சமையல். இன்றைக்கி நம்ம சமையலில் ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் தான் பார்க்க போகிறோம். இது மொறுன்னு டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். டீயோடு சேர்த்து சாப்பிட்டா ரொம்ப சூப்பராக இருக்கும். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இப்போ இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. ஒரு மிக்சிங் பவுல் எடுத்துக்கலாம். 300 கிராம் கோதுமை மாவு போட்டுடலாம். 3/4 ஸ்பூன் ஓமம் போட்டுடலாம். ஓமம் உடம்புக்கு ரொம்ப நல்லது. ஜீரண சக்தி உண்டு பண்ணும், பசியின்மையை தூண்டும். 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் சால்ட்டு போட்டுடலாம். 1/2 ஸ்பூன் நெய் ஊற்றிடலாம். இப்போ இது எல்லாத்தையும் தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா பிசைஞ்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி தெளித்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சாச்சு. நல்லா சாப்பிட்டா இப்போ சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி எடுத்துக்கலாம். சின்ன உருண்டையாக உருட்டியாச்சு. இப்போ சப்பாத்தி திரட்டுற கட்டையில் ஒவ்வொரு உருண்டையாக எடுத்து சப்பாத்திக்கு மாதிரி தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்தி திரட்டுற கட்டையில் கொஞ்சம் வரமாவு எடுத்து வச்சுருக்கிறேன். அது கோதுமை மாவு தான். இப்போ ஒவ்வொரு உருண்டையாக தட்டி எடுத்துக்கலாம். சப்பாத்திக்கு திரட்டுற மாதிரி திரட்டியாச்சு. ஒரு கத்தி எடுத்து சைடில் இருந்து ஒரு 4 கோடு போட்டுக்கலாம். 4 இல்லை 3 கோடு போட்டுக்கோங்க. அப்படியே மடித்தா அப்படியே லேயராக வர்ற மாதிரி நல்லா அழுத்தம் கொடுத்து போட்டுக்கோங்க. இப்போது நம்ம திரட்டி வச்ச சப்பாத்தியில் 4 கோடு போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே மடித்து விடலாம். இப்போது இந்த கார்னர் எடுத்து இந்த கார்னரோட ஜாயின் பண்ணிடலாம். பிரியாமல் இருக்கிறதுக்கு ஃபோர்க் வச்சு நல்லா அழுத்தம் கொடுத்துக்கலாம். நம்ம மிச்சம் இருக்கிற மாவையும் இதே மாதிரியே ரெடி பண்ணிக்கலாம். இந்த மாதிரி செஞ்சால் லேயராக சூப்பராக இருக்கும். இந்த ஸ்நாக்ஸ் பொரிக்கிறதுக்கு தேவையான எண்ணெய் ஊற்றி எண்ணெய் காய வச்சுக்கிறேன். எண்ணெய் சூடாயிடுச்சு. இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத ஒன்றா போட்டு எடுக்கலாம். இப்போ அப்படியே மெதுவாக அப்படியே திருப்பி விடலாம். இப்போது 2 சைடும் நல்லா செவந்துருச்சு. இப்போ இதை எடுத்து வேறு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். மொறுன்னு டேஸ்ட்டான ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் ரெடி ஆயிடுச்சு. இது டீயோட சேர்த்து சாப்பிடும்போது டேஸ்ட் ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். சின்னவங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாம் விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். இன்னொரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.